ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரெயின்போவோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற படி இருக்கட்டு பேர் தர மாட்டி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஃபிலிக்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, டே பொய் சொல்கிறான், ட்ராமா பண்ணுறான் அப்படிங்கிற மாரி ஃபிலிக்ஸ்கிட்ட சொன்னால் நம்ம சுகர் காண்டாக்கி ஸ்லாப் வைக்கிறாரு. என் பிரதர் பொய் சொல்கிறானா? என் பிரதர் இந்த மாதிரி மூமெண்ட்டுக்கெலாம் பொய் சொல்ல மாட்டான். நீ அப்போ காலேஜில் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ அவனை உன்னை இந்த பிளேஸில் இருக்க வச்சதே தப்புங்கிற மாரி நம்ம சுகாவும் ஃபீலிக்ஸும் ஆரம்பம் பயங்கரமாக தீயாவை பிடிச்சி தீட்டிட்டு இப்போவே உன் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இந்த மாதிரி தீட்டி தீயாவை லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போக சொன்னோம். தீயா கரெக்டாக ஜொங்குக்கு முன்னாடி வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் உண்மை, ட்ராமா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜொங்குக்கு எதுவுமே பேசாமல் என்னை தீயா சொல்லி தானே ஃபஸ்ட்லேயே நம்ம ஜொங்குக்கு அடிச்சுட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் அப்படியே நின்னா தீயா அப்படியே நான் கண்டிப்பாக இதை ப்ரூவ் பண்ணுவேன், இந்த மாதிரி என்னை அடி வாங்க வச்சுட்டே நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கோவமாக லக்கேஜ் எடுத்தபடி வெளியே போவாளா. இந்த மாதிரி வெளியே போனோம். நம்மகிட்ட பால்கனியில் நின்றபடியே சொன்ன மாதிரியே 2 மந்த்துக்குள்ளே உன்னை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்புவேன்னு சொன்னோம்ல பார்த்தியா? 1 மந்த் எண்ட் ஆகலை, நீயே ஹவுஸை விட்டு வெளியே போகிற அளவுக்கு ஒர்க் பண்ணிட்ட எப்படி அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பால்கனியில் நின்று தீயாவை நோட் பண்ணுவாராம். நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா, நீ பேசுகிறது தான் அப்படி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பட் என்னையே சொன்ன மாதிரி வெளியே அனுப்பிட்டல பாரு, கண்டிப்பாக இதுக்காகவே அந்த ஜொங்குக்கிட்டேருந்து உன்னை மொத்தமாக பிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி காண்டிலே அங்கேருந்து போனால் அப்பா எப்படியோ டொல்லையை வெளியே அனுப்பி வச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே பெட்டில் போய் பட்டுட்டு ஹாரிக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாரு. இந்த தீயா இப்படி அடி வாங்கி கொடுத்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரிக்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் கீழே இருக்க எல்லா பர்சன்ஸும் தீக்குறாங்க. அடித்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி திட்டம் நம்ம ஜொங்குக்கு யாருக்கிட்டையும் எதுவுமே பேசலை, நேராக ரூமுக்கு மேலே தான் வர்றாரு. இந்த மாதிரி ஸ்டெப்பில் வேகமாக வர மூமெண்ட் நம்ம டேக்கு நல்லா கேட்குது. ஐயோ என் மாமன் வேகமாக வந்த மாதிரி தெரியுது, பிறகு பேசுகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணபடி பட்டுக்கிறாரு. பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து ஃபேஸ் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணபடி பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி படுக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வருவாரா. இந்த மாதிரி கிட்ட வந்து நம்ம பெட்ஷீட்டை க்ரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. அண்ட் பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணி பார்க்கக்கூடாதான், அதுக்காக இந்த மாதிரி பெட்ஷீட்டை க்ரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு டேயாங் சாரி டேயாங் அவள் சொன்னான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ யார் என்ன சொன்னாலும் நீ என்னை அடிப்பியா, என்னை திட்டுவியா, என்னை நம்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரி எழுந்து கட்டிட்டு திரும்பவும் பெட்டில் படுப்பார். அந்த மாதிரி படுத்தா சாரி டேயாங் நான் சொல்கிறத கேட்காம நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன்ட்டு ஒரு கோவம் தான் வந்துச்சு, அதனால தான் அந்த மாதிரி திட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு எக்கச்சக்கமாக சாரி கேட்குறத பார்த்துட்டு நம்ம டேடாம் அவன் மேலே நான் கோவமாக இருக்கேன், உங்ககிட்ட பேச மாட்டேன், போ எழுந்து அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் பக்கமாக வர பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டான் நம்ம ஜொங்குக்கிட்டே பாட்டப்படி அந்த பெட்லேயும் உட்காந்துருக்காரு. எப்படிடா டேட்ட பேசுங்கிற மாதிரி டேயோட ஃபேஸே நோட் பண்ணபடி இருந்தால் நம்ம டேடம் அங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கமும் பெட்டில் உருண்டு ரோல் பண்ணபடி பெட்டையே ஃபுல்லாக களைச்சி போட்டுட்டு அப்படியே பெட்லேருந்து எந்திக்கிறாரு. இந்த மாதிரி இத்தனை டைம் பெட்டில் உருண்டுட்டு எந்திக்கிற மூமெண்ட்டை பக்கத்தில் இருந்து நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எழுந்துக்கிட்டதை பார்த்துட்டு முன்ன வந்து நிற்கிறாரு. டேயா சாரிடா மாவன் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு திட்டேன், ஸ்லாப் பண்ணது தப்புடா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வருவாரா. இப்படி கிட்ட வந்த ஜொங்குக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணி விட்றாரு. பக்கத்தில் வந்துலாம் பேச தானே, எதாக இருந்தாலும் கேப் விட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாம். இந்த மாதிரி சொல்லிவிட்டு சரி நம்ம ஃபுட்டு சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு விட்டு கிராஸ் பண்ணால் டேயோட கஞ்சி நம்ம ஜொங்கு க்ரிப்பாக பிடிச்சிட்டு அதான் சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம்ல, என்ன ப்ளே பண்ணி என்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இழுத்து வேகத்துலேயே டேயோட ஜீக்ஸை ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணபடி ஜொங்கு க்ளோஸாக இருக்கிறாரு. இப்படி இழுத்தா நம்ம தான் செம்ம ஷாக்கில் ஜொங்கு கூட ஐஸை நோட் பண்ணால் சாரி சொல்கிறோம்ல, நீ அந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்காம பண்ணிட்டேன்னு நினச்சி ஒரு கோவம் வந்துடுச்சு, அதான் அந்த மாதிரி பனிஷ் பண்ணேன், அதுக்காக நான் இத்தனை சாரி தான் சொல்லிட்டோம்ல, பின்னையும் இந்த மாதிரி பொண்ணின்னு அப்படி நீ இப்படி இக்னோர் பண்ணால் உன்னை விட்டுருவேணா அப்படிங்கிற மாதிரி பேசினா மாமா ஒழுங்கா லிப்பில் இருந்து ஹேண்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினா அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து அப்படியே வாலில் லாக் பண்ண பிடிக்கிறாரு. மாமா தள்ளிப்போ, எனக்கு கடுப்பேட்டாட, அடிக்கிறத அடிச்சுட்டு இப்படிலாம் பேசினீங்கன்னா அப்புறம் நான் காண்டாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவமானா
நம்ம ஜங்குக்கு வந்து டே கிட்ட இன்னும் க்ளோஸாக வருவாரா, கிஸ் பண்ணுற மாதிரி வந்தா நம்ம டேடா ரொம்ப ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, உன்னை இக்னோர் பண்ணணும்னு நினச்சா நீ என்கிட்ட ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்க, அதுக்கெல்லாம் நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்டா, டிஜிட்டலாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக கீழே இறங்கி வந்துருவார். இந்த மாதிரி இறங்கி வேண்டாம், சரி போ பிறவு பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிடுவார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே டேஸஸ் போகட்டும். டேயுமே இப்போ டியாவோட தொல்லை இல்லை பார்த்தீங்களா, காலேஜில் மட்டும்தான் டியாவோட தொல்லை, அதுவும் அவளோட கிளாஸ் ரூமில் மட்டும்தான். இப்போ வேறு ஜங்குக்கு வந்து டியா கிட்ட ரொம்ப பேசலையா, அதனால டேய்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் டே நேராக ஜங்குக்கிட்ட போய் க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டுக்கு இந்த வேலையை விட்டு உன்னை தூக்க வச்சுடுவேன், நான் தான் உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேனுங்கிற மீதி ஜங்குக்கு செமையாக மிரட்டிடுவார். தேவையில்லாமல் டேட்டை ப்ராப்ளம் பண்ணக்கூடாது கிளாஸ் ரூம்க்குலன்ட்டு. இந்த மாதிரி டே சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஜங்குக்கு அழகாக அப்படி டே சொன்னதெல்லாம் கேட்குறத பற்றி தியாவுக்கு தான் செம்ம காண்டாகிடும். டே என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறாரு நம்ம ஜங்குக். அது டே சொன்ன மாதிரி வேறு நடந்துக்கிறாரு. இதனால தியா ரொம்ப ரொம்ப காண்டாகி சிக்கு வேட்டையாங்க ஒரு நாள், சிக்க செல்ல தண்டா உனக்கு இருக்குனுங்கிற மாதிரி இந்த மாதிரி தியா டே எப்பண்டா சிக்குவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். இப்போ அப்படியே கம்பெனியில் தான் இப்போ ஆரம்புக்கு ஒரு கால் வருது. அந்த காலை ஆரம் பிக் பண்ணால் என்ன ஆரம், ஃபைல் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃபிலிக்ஸ்கிட்ட கொடுத்து விட்டியா, பாரு உன் பிரதர் ஒழுங்காக சேஃபாக கம்பெனிக்கு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஆரம் ஷாக் ஆகி ஃபிலிக்ஸ்க்கு கால் மேலே கால் பண்ணால் ஃபிலிக்ஸோட கார் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருந்துருக்கும். ஃபிலிக்ஸு ஃபைல் எடுத்துகிட்டு ஏதோ டெண்டர் பிளேஸ்க்கு தான் கொண்டு போயிருந்திருப்பான். நம்ம ஆரமும் ஃபிலிக்ஸும் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஆரம் மீட்டிங் பிளேஸுக்கு போகிறதுக்கு பதிலாக ஃபிலிக்ஸ் அனுப்பியிருப்பாரு. ஃபிலிக்ஸ்மே அந்த பிளேஸில் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பேப்பர்ஸில் சைன்லாம் வாங்கிட்டு ட்ரெண்ட் கிடச்ச ஹாப்பியில் தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஆரமோட எனிமி தான் நம்ம ஃபிலிக்ஸை ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பான். எல்லா டைமும் என்னடா பெரிய இவங்களை அங்கே பேசுகிறாருங்கிற மாதிரி காண்டில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பண்ணியிருந்தான். இப்படி ஆரம் கால் பண்ணுற கால் எதுவுமே ஃபிலிக்ஸ் அட்டன் பண்ணாத மூமெண்ட்டுக்கு ஆரம் ஷாக் ஆகி நேராக ஃபிலிக்ஸ் எந்த பிளேஸ்க்கு போனாருன்னு தெரியும்ல, அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இருந்தான். இப்போது நம்ம ஃபிலிக்ஸோட மொபைலில் இருந்து இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், ஹாஸ்பிட்டலோட நேமை சொல்லவும் அந்த பிளேஸ்க்கே நம்ம ஆரம் போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஃபிலிக்ஸ்க்கு ஹேண்ட்ஸ்லேயும் லெக்லேயும் தான் அடிபட்டிருக்கு. செம்ம காண்டில் உட்காண்ட்ருக்காரு. அவனை சும்மாவே விடக்கூடாது, அந்த ஜாக்கை இதுக்கப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பு செம்ம கோவத்தில் ஹைப்பில் உட்காண்ட்ருக்கிற நம்ம ஃபிலிக்ஸை ஆரம் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தன்னோட பிரதரையே அட்டாக் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி டே ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹயாங் அந்த ஜாக்கை இதுக்கப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஃபிலிக்ஸ் கோவப்படுறாரு. இந்த மாதிரி கோவப்பட்டோம், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, உனக்கு அடிபட்டிருக்கு, இதுக்கு காரணமே அவன் தான், டெண்டர் அவனுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக வேணும்னே என் காரை பின்னாடி இருந்து இடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தில் நம்ம ஜானை தீக்கிறாரு. இந்த மாதிரி தீத்தம் அந்த பிளேஸ்க்குள்ள வச்சு நீ கரெக்டாக என்ட்ராகி இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் அடி வாங்கியிருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு அவளுக்கு ஒரே சிரிப்பு, பயங்கரமாக சிரிக்கிறா. இந்த மாதிரி ஜெனி உள்ளே வந்து நிற்கிற மொமெண்ட்டை நம்ம ஃபிலிக்ஸை நோட் பண்ணோம். அப்படியே நம்ம ஜெனி நார்மலாகி என்னாச்சு ஃபிலிக்ஸ் உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு புழுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவலாம். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு இன்னும் செம்ம காண்டில் நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே கோவமாக முறைச்சிட்டு இருந்தான். ஜெனி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஜாக்குக்கு கால் பண்ணி டே ஜாக் நான் இதை கொஞ்சம் கூட நம்பலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ இந்த அளவுக்கு ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கியே, லைட்டாக தானே அவனோட காரை மூவ் ஆன் பண்ணி விட்டா என்ன, ஆனால் இங்கே ஒரு லெக்கு ஹேண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக கட்டுப்போட்டு ஹெட்டில் கூட கட்டுப்போட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்குக்கிட்ட பயங்கரமாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாளா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க மொபைலில் கரெக்டாக ஃபிலிக்ஸ் பிடுங்குவானா. இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் பிடுங்குற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜெனி ஷாக்காகி அது யாரடா என் ஹேண்ட்ஸில் இருக்க மொபைலில் வாங்குறதுங்கிற மாதிரி ஷாக்காக அப்படி திரும்பினா என்ன ஜாக் கேர்ள் ஃப்ரெண்டை ஏன் கம்பெனிக்குள்ளே விட்டு வச்சுருக்கியே, எனக்கு டவுட்டு இருந்துச்சுடா, அது என்னடா என் கம்பெனிக்குள்ளே நாங்கள் போடுற மீட்டிங்ஸ் டெண்டர்ஸ் அமௌண்ட்ஸ் ஸ்கோர்ஸ் நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி உனக்கு ஃபஸ்ட்டில் தெரியுது அப்படின்னு திங்க் பண்ணேன். கம்பெனியில் ஒரு பர்சன்ட் இருக்காங்கங்கிற டவுட்டு எனக்கு வந்துச்சு. என்னோடய ஒய்ஃப் ஜேகப் தான் சொன்னான், இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இப்படி ட்ராமா பண்ணி 100% உன் முன்னே வந்து சிக்குவான். நான்
அவன் சொல்ல சொல்ல கூட நான் நம்பலடா. ஆனால் என் முன்னையே வந்துட்டு நிற்குது பத்தியா அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் அப்படி வந்துட்டு பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜெனி செம்ம ஷாக். ஆனால் செம்ம கோவமாக ஜெனியை பட்டு முறைச்சிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஃபெலிக்ஸ் வந்து அடிலாம் ரொம்ப பட்டிருக்காது, லைட்டாக தான் பட்டிருக்கும், ரொம்ப டேமேஜாக இருக்காது. வேணும்னே தான் அப்படி ஃபேக்காக கட்டு போட்டுன்னு இருப்பாரு. இந்த மாதிரி அந்த கட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணபடியே ஜாக்குக்கிட்ட பேசுகிறாரு. நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என் கம்பெனிக்குள்ளே விட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டடா. இதுக்கப்புறம் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என் கம்பெனியில் ஒர்க் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஜெனியை பார்த்து மொபைலை தூக்கி வீசிட்டு, நான்டா அப்போவே சொன்னோம்ல, இவன் மேலே டவுட் இருக்குது, இவன் மேலே டவுட் இருக்குது, ஃப்ரெண்டுன்னு திங்க் பண்ணாதுன்ட்டு உன்ட்ட எவ்வளோ டைம் சொன்னேன். எப்போ விட நான் சொன்னதை கேட்டியா நீ? உன்னோட ஹோல் ப்ராஜெக்டையும் கெடுத்தது மொத்தமும் உன் ஃப்ரெண்டு இவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே நேராக கீழே இறங்கி போயிடுவார். ஏன்னா நம்ம ஆரமுக்கும் ஃபிலிக்ஸ்க்கும் நிறைய ஃபைட் வந்துருக்கும். இப்படி ஃபைட் வர சொல்ல நம்ம ஆரம் வந்து தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் ஜெனி நீ மிக்ஸ் பண்ணி பேசாத, உனக்கு ஜெனியை பிடிக்கலங்கிறதுக்காக இங்கே நடக்கிற ப்ராப்ளத்துக்கு தான் ஜெனி தான் காரணங்கிற மாதிரி சொல்லாத, அவள் என்னோடய ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நம்ம ஆரம் பயங்கரமாக திட்டிருப்பாரு. இதை கேட்டு நம்ம பிரதர் நம்ம சொல்கிறத நம்பவே மாட்டேக்கிறானே, எனக்கு ஜெனி மேலே தான் ஃபுல் டவுட்டு, ஜெனி தான் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கானுங்கிறத சொன்னால் நம்ப மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஜெனி தான் எல்லாத்தையும் பண்ணுறானுங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணானுங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் செம்ம டென்ஷனில் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணபடியே ரூமுக்குள்ளே கோபத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஜேக்கப் பார்த்துட்டு ஃபெலிக்ஸ்கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபெலிக்ஸுமே இந்த மாதிரி எனக்கும் ஹையாங்க்கும் கம்பெனியில் வச்சு ஃபைட் ஆயிடுச்சு, யாரோ ஒரு பர்சன்ட் கம்பெனிலேருந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு ஜெனி மேலே தான் டவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜேக்கப் தான் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி இருந்து, இல்லை நீ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் சிக்கியிருக்க சொல்ல இந்த மாதிரி ட்ராமா பண்ணு, நீ உனக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, உனக்கு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, நீ ரொம்ப லாஸ் ஆகிருக்க, மணி லாஸ் எதுனாலும் சரி, அப்படி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த எனிமி வெளியே வந்துடுமா, ஒரு வேளை நீ இப்போ போகிற டெண்டர்லேயே அந்த டெண்டர் உனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உன்னோட எனிமி அவனோட பார்ட்னர்கிட்ட பேசுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோல் ஒர்க்கையுமே சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி என்னோட எனிமி எப்போ அட்டாக் பண்ணுவான், நம்ம எப்படி வெயிட் பண்ண, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே டெண்டர் உன்னை கண்டிப்பாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அந்த அட்டாக்கை எதையாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோ, ஒன்று டெண்டரை யூஸ் பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணால் அதை யூஸ் பண்ணி அந்த எனிமி யாருங்கிறத கண்டுபிடின்னு ஜேக்கப்பு சொல்லின்னு இருப்பார். அதே பொசிஷனில் டெண்டர் பேப்பர்ஸ் எல்லாம் தான் ஹேண்ட்ஸில் தான் வச்சுன்னு இருப்பார். ஒரு பேப்பர்ஸ்க்கு 2 பேப்பர்ஸ் வச்சுருப்பாரு. ஒரிஜினல் நம்ம ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸில் இருக்கும், இன்னொன்று நம்ம ஃபிலிக்ஸ் மறைச்சிட்டு இருப்பார், ஒரிஜினலாக மறைச்சிட்டு இருப்பார், ஃபேக்காக ரெடி பண்ணது தான் ஹேண்ட்ஸில் வச்சுட்டு இருப்பார். ஃபேக்காக ரெடி பண்ணது ஜெனி ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாட்டி விட்டுருப்பான். அந்த மூமெண்ட்லேயே ஃபிலிக்ஸுக்கு ஃபஸ்ட்டில் டவுட் வந்துடும். ஒரிஜினல் பேப்பரை சப்மிட் பண்ணி டெண்டரை வாங்கின மூமெண்ட்டுக்கு ஜாக் காண்டாகி காரை அப்படி புஷ் பண்ணி இடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஃபிலிக்ஸே வேணும்னே அந்த கார் ரோல் ஆகுற மாதிரி ஒரு டைம் ரோல் ஆகுற மாதிரி பண்ணி தனக்கு அடிப்படாத அளவுக்கு சேஃபாக இருந்திருப்பாரு. அப்படின்னானே நம்ம ஜாக்கு யார் கூட டச்சில் இருக்கிறாரு, யார் அந்த பர்சன் நம்ம ஜாக்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த ஹோல் ஒர்க்கையும் நம்ம ஃபிலிக்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மூமெண்ட்டை எல்லாத்தையுமே நம்ம திங்க் பண்ணிவிட்டு, நான் இதை கொஞ்சம் கூட உங்ககிட்ட எதிர்பார்க்கல, என்னோடய ஃப்ரெண்டு நினச்சி திங்க் பண்ணி தான் என் கம்பெனிலே ஒர்க் கொடுத்தேன், ஆனால் அவன் உன்னை எப்போ என் கம்பெனியில் பார்த்தானோ அப்போத்துலேருந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறான். அந்த ரிஜெக்ட் பண்ணுற மூமெண்ட்டை வச்சு நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு ப்ளே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இனி எப்போதுமே என்னை ஃப்ரெண்டாக நான் திங்க் பண்ணி பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி அங்கேருந்து வந்துடுவார். இந்த மாதிரி வந்துட்டேன். ஜெனி செம காண்டாகி எந்த மாதிரி ஃபீலிங்ஸு ஆரம்பிக்கிட்ட தன்னை ஒரு பேட் பர்சன்ட்டாக காட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம ஜெனி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நம்ம டே சைடு தான். டே வந்து இப்போ ஒரு பிளேஸில் மாடலுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்களா, அதில் வந்து அங்கே எத்தனை பர்சன்ட் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, அதில் யாரையாவதுன்னு செலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தன்னோட ஆடுக்கு ஆக்டிங் பண்ணதுக்கு மாடலாக யாரை சூஸ் பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப பிக் கம்பெனிலேருந்து நிறைய பர்சன்ஸ் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அதே பிளேஸில் நம்ம ஆரமோட கம்பெனி இருக்குது, ஜாக்கோட கம்பெனி இருக்குது, இன்னும் 2-3 கம்பெனிஸுமே இருக்குது. ஆரம் வந்து இந்த பிளேஸ்க்கு வரல, கம்பெனி இருந்தாலுமே ஆரமோட கம்பெனியில் உள்ள பர்சன்ஸ் யாருமே வரலை. ஏன்னா அங்கே நிற்கிறதுட்டே இல்லை.
இல்லை கண்டிப்பாக இங்கே வேறு ஏதாவது வந்துருந்தா வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட் வந்துருந்தா இங்கே இருக்கிற மூமெண்ட்டை ஜொங்குக்கு சொல்லிடுவாங்கன்னுங்கிறதுக்காக ஆரம்பண்டு அந்த பிளேஸ்க்கு யாருமே போகக்கூடாது, ஃபிலிக்ஸ் போமா, ஃபிலிக்ஸை தவிர யாருமே அந்த பிளேஸ்க்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுருந்துருப்பாரு. அதனால இந்த பிளேஸுக்கு ஃபிலிக்ஸ் தான் வந்திருப்பாரு. இப்போ இந்த பிளேஸில் ஒவ்வொரு பர்சன் தான் அவங்கவுங்க டேலண்ட்டை காட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அதே பிளேஸில் நம்ம நின்று அவரோட டேன் வர சொல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இதை மொத்தத்தையுமே மொத்தமாக ஒரு வீடியோவை கேட்சப் பண்ணி ஜொங்குக்கோட மொபைலுக்கு அனுப்பிடுவேன். இந்த மாதிரி அனுப்பிட்டு காலேஜில் இருக்க ஜொங்குக்கிட்ட வந்துட்டு நான் அனுப்பின வீடியோவை பாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்கு காண்டாகி அந்த வீடியோவை பார்க்க கூட செய்யலை. அப்படியே முன்னாடி டெலீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டெலீட் பண்ணால் ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா, நான் கஷ்டப்பட்டு அந்த வீடியோ வெட்டு வந்தேன், நீ இப்படி டெலீட் பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மொபைலில் இருக்க வீடியோவோடு காட்டலாங்கிற மாதிரி ஜங்குக்கு பாட்டு நீட்டுனா ஜங்குக்கு அப்போ கூட அந்த வீடியோவை பார்க்காம அந்த வீடியோவை அப்படியே க்ளோஸ் பண்ணி அவள் மொபைலில் இருக்க அழிச்சிருந்தாரு. ஏய் ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா, உன்னை சீட் பண்ணி ஏமாட்டுறானுங்கிற வீடியோ வெட்ட வேண்டா, ஏன் மொபைலில் இருக்கிறதே அழிச்சிட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டுனோம். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கேன், அன்னைக்கு அப்படி தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பிக்ஸெல்லாம் காட்டி என்னை டென்ஷன் ஆக்கி என்னையே வச்சு அடிக்க வச்சுட்டேன். இன்றைக்கி ஏதாவது ஒரு பிளேஸில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிகிட்ருப்பான், அதை என்கிட்ட காட்டி ப்ராப்ளம் பண்ணுறியா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு இங்கேருந்து போனால் நீ இந்த அளவுக்கு அவனை நம்பிக்கிட்டு இருக்கியா, இருடா இரு, நான் உங்ககிட்ட ப்ரூஃப் எட்டு வந்தால் எல்லாம் சரியாகுன்னு நினச்சேன், ஆனால் உன்னை நேராக கொண்டுட்டே முன்னாடி விட்டாதாண்டா எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணி நெக்ஸ்ட் டைம் என்ன சிக்காமலையா போகிறான் அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே நேராக அவள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறா. ஃபெலிக்ஸ் தான் இப்போ அப்படியே ஹவுஸ்கில் என்ட்ரு ஆகி நம்மகிட்ட இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்ல அந்த மூமெண்ட் அப்படியே அவனோட மொபைலில் வீடியோ எடுத்துட்டுருப்பான். அதை அப்படியே காட்டுறாரு. செம்மையாட்ட இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான், ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இப்போ சட்டிக்கு நம்ம கம்பெனிக்கு ஒரு மாடல் ஆக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே ஜொங்குக்குள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு டக்குன்னு எல்லாருமே அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காண்டா. நம்ம ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஜொங்குக்கு செம்ம டென்ஷனில் நேராக ரூமுக்கு போகிறடம் நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கும் ஃபாலோ பண்ணபடியே நம்ம ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி பேசினது கிட்ட பேசின அந்த மூமெண்ட்டில் டென்ஷன்லேயே நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஷார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போவாரா. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிற மூமெண்ட்டையும் நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. என்னாச்சு மாமா உள்ளே வந்த நேரத்துலேருந்து ஒரு மாதிரி கோமாவே இருக்கிறான், காலேஜில் எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கே நோட் பண்ணிட்டு இருந்தா. ஜொங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேர் அரப் பண்ணபடி வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தா அப்படி ஜொங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜொங்கு கூட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி என்னாச்சு மாமா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட பேசணும். நம்ம ஜொங்குக்கு ஃபஸ்ட்டில் மேலே இருக்க கோவத்தில் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுருக்காரு. இருந்தாலுமே நம்ம ஜொங்கு கூட ஃபேஸை கப் பண்ணபடி என்ன மாமா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். எனக்கு ஒன்றும் ஆகலட்டே, எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, சரி நீங்கள் உட்காரு, நான் உனக்காக காஃபி எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் ஜொங்குக்கு உட்கார வச்சுட்டு ஜொங்குக்காக காஃபி எடுக்க கீழே வராரு. காஃபி எடுத்து நேராக நம்ம ஜொங்குக்கிட்ட போய் அந்த காஃபி கப்பை கொடுக்குறாரு. இதை ஸ்கிப் பண்ணி கூடி ஹெட்டாக் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கூட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி எடுத்துட்டு டவலை வச்சு ரப் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்தமாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த காஃபியை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே காலேஜ் ஒர்க் பண்ண போவாரா. இந்த மாதிரி காலேஜ் ஒர்க் பண்ண போகிற அந்த திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்மகிட்டே வாங்குறாரு. என்னாச்சுட்டா காலேஜ் ஒர்க்கில் நீ ஒன்றும் பண்ணாண்டா, நீ என்ன ஸ்டூடெண்டாடா, எப்போ பார்த்தாலும் காலேஜ் ஒர்க்குன்னு காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாண்டா, ஹெட்டாக்காக இருக்குனால கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து டேயோட தயசில் நம்ம ஜொங்குக்கு அப்படியே படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு ஜொங்கு கூட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி அமைதியாக ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட டேஸில் அப்படியே தட்டி கொடுத்துட்டு ஒரு கன்சால தட்டி கொடுக்குறாரு, இன்னொரு கன்சால ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜொங்குக்கு அப்படியே லைட்டாக மூவ் ஆன் ஆகி ஃபேஸை பட்டபடி பட்டுன்றவர் அப்படியே ஒரு பக்கமாக பட்டு யோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சரி மாமன் தூங்க தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நம்ம ஜொங்கு கூட பேக் சைட் மட்டும் போய் தட்டி கொடுத்து ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ண வைப்பார். இந்த மாதிரி வச்சு அப்படியே டேஸஸ் போகுது. இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜெனியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அதனால நம்ம ஜொங்கு கூட ஹவுஸில் இருந்ததுனால
அதனால நம்ம ஆரமோட எனிமீஸ் யாருங்கிறது அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த பர்சன்ஸும் இந்த பிளேஸில் இருந்த மூமெண்ட்டை தான் டீயா வீடியோ எடுக்க சொல்ல பார்த்துருப்பல்ல. அந்த பர்சன்ஸ் கிட்ட போய் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த ஆரம் ஃபேமிலியில் இருக்க பர்சன்ஸை நான் ஹேட் ஆக்கணும். ஆரமோட லிட்டில் பிரதர் அந்த டேயை நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆரமே ஃபிலிக்ஸையும் பழி வாங்கினாடா ஜாக் என்ன வேணாலும் பண்ணுவானே அதனால என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, அதில் அவங்க டேலண்ட் அவங்க ஒன் பை ஒன்னாக காட்டணும், அதில் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி டேயோட பிக்கை காட்டி இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த பிளேஸ்கிட்டே வரணுங்கிற மாதிரி சொல்லவும், அதே மாதிரி அந்த பிளேஸில் டியா சொன்ன மாதிரி ஹோல் ஒர்க்கையும் ஜாக் பண்ணுறான். அதே மாதிரி தன்னோட டேலண்ட்டை வச்சு ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வின் பண்ணி கரெக்டாக ஃபைனலுக்கு நம்ம டே வராரு. இந்த மாதிரி இந்த ஃபைனலை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம சிறந்த ஒரு மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக் கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனி இதாக ஒரு ட்ராஃபியும் ஒரு அவார்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபைனல் வரைக்கும் நம்ம டே வந்திருப்பாரு. ஜாக் ஒரு பிஸ்னஸ் எனிமியாக இருந்தாலும் இவன் இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் தானே ப்ளே பண்ணுறான். அதனால பாய்ஸஸுமே இதை பெருசாக எடுத்துக்கல. இந்த மாதிரி இருந்தால் இப்போ அதே பிளேஸ்க்கு ஃபைனலை பார்க்கறதுக்கு பாய்ஸஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு அரேஞ்ச் ஆகுறத ஜாக் நோட் பண்ணிவிட்டு இந்த டியா சொன்னது உண்மைதான் அவங்களுக்கு அப்போ டியா இந்த பிளேஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடலாங்கிற மாதிரி நீ சொன்ன மாதிரி டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க, டேயோட ஹஸ்பண்டை தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனை நான் எப்படி கூட்டிகிட்டு வரேங்கிறத மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட மொபைல் கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கிடச்சிட்டு ஜெனியோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொன்னான். நீ இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேஸில் டேக்கு அடிபட்டிருக்கு, ஆக்சிடெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அவன் கண்டிப்பாக அங்கே டேக்கு அடிப்பட்ட மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் டேயை சேவ் பண்ண ரன் பண்ணபடி வருவான் அப்படிங்கிற மாதிரி டியா சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்க்கே நான் வரேனுங்கிற மாதிரி காலை கட் பண்ணுவா. இப்படி கட் பண்ணால் டியா சொன்ன மாதிரி டேக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இந்த பிளேஸ்க்குள்ளே தான் வச்சுருக்கோம், உங்கள் டே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு என்ன டேக்கு அடிபட்டுருச்சோங்கிற மாதிரி ஒரு பயத்தில் காலேஜ்லேருந்து நம்ம ஜொங்குக்கு நேராக டே இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த பிளேஸ்க்கு வருவார். இந்த மாதிரி டியா இப்போ அந்த பிளேஸில் நின்று ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கிறதும் டேயை பயங்கரமாக சேராக பண்ணுற மூமெண்ட்டும் டே ஸ்மைல் பண்ணபடி ஸ்டேஜ் விளையாண்டபடி அவரோட டேன் இப்போ வருது. அவரோட டேனில் இப்போ ஒரு மாடல் மாதிரி ஆட் பண்ணுறாரு. அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம டே அந்த பிளேஸில் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம டீயை நோட் பண்ணிவிட்டு நக்கலை சிரிச்சிட்டு உள்ளே என்றாகிற ஜங்குக்கை பாப்பா, மேடம் வா ப்ரூஃப் எடுத்து கொடுத்த என்னையா திட்டுற, உன்னையே கொண்டு தேட்ட விடுறேன், என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மதி உள்ள என்றாகிற ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அங்கே ஜாக் கம்பெனியில் ஒரு பார்க்குற எம்ப்ளாயீஸில் ஒரு பர்சன்ட்டு ஜொங்குக்கு நேராக ஸ்டேஜுக்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் தேடி தானே வந்தீங்க, இந்த ரூமில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஜொங்குக்கு ஸ்டேஜுக்கிட்டே கொண்டு விடுறா. இந்த மாதிரி கொண்டு விட்டால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேருமே டேக்கு சேராக பண்ணுறதும் டே அந்த பிளேஸில் ஆட் பண்ணுறது ஒரு மாடலாக பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டையும் நம்ம ஜொங்குக்கு பார்த்து ஃபஸ்ட்டில் செம்ம ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரி ஷாக் ஆனால் இப்போ அந்த பிளேஸில் ஜாக் தானே இந்த பர்ஃபார்மன்ஸை ரன் பண்ணிகிட்ருக்கான். அதனால டியா சொன்ன மாதிரி இந்த பிளேஸில் வின் பண்ணது டே தானுங்கிற மாதிரி டேக்கு ஒரு சிறந்த மாடல் அப்படிங்கிற மாதிரி அவார்டு ட்ராஃபிங்கிற மாதிரி என்னெல்லாமோ கொடுக்குறத பார்த்துட்டு டே செம்ம ஹாப்பியாகி அந்த ட்ராஃபிக்லாம் கிஸ் பண்ணுவாரா. இப்படி கிஸ் பண்ணால் நம்ம டேடம் கிஸ் பண்ண பொசிஷனில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேரையுமே நோட் பண்ணிவிட்டு அந்த ட்ராஃபியை தூக்கி காட்டுறாரு. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ராஃபி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி காட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பின்னாடி செம்ம கோவத்தில் நம்ம ஜங்குக்கு அப்படியே எல்லா பர்சன்ஸும் கிளாப் பண்ணுறாங்கள, ட்ராஃபி கொடுத்தா கிளாப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கிளாப் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்குமே கிளாப் பண்ணபடி நம்ம டேயை பார்த்து அப்படியே முறைப்பாரா. இந்த மாதிரி ஜங்குக்கு இந்த பிளேஸுக்கு வந்ததை பார்த்து டே செம்ம ஷாக் ஆகி ஹேண்ட்ஸில் வச்சுருந்த ட்ராஃபியே கீழே போட்டுருவார். இந்த மாதிரி போட்டால் பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி டே உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணால் எங்கே கட் ஆகி இப்போ அப்படி ஹவுஸில் நம்ம ஜங்குக்கு செம்ம கோபமாக ஹாலில் நிற்கிறாரு. பாய்ஸஸ் எல்லோரும் பேரண்ட்ஸும் டென்ஷன்லேயே ஜங்குக்கு எப்படி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துட்டானுங்கிற மாதிரி நேராக உள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா. அந்த மாதிரி என்ட்ரானா டேயாங்க நீ எதையுமே பேசாத, நாங்கள் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேட்ட பேசிக்கிட்டே டேயோட பிரதர்ஸ் டே கூடயே
மாமன் இந்த மாதிரி பார்த்துட்டானே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே பயங்கர நர்வஸ்லேயே வந்தோம். நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் உள்ள என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி, வாவ் செம ஒரு ஃபேமிலி பாண்டிங், நல்லா இருக்கு இந்த பாண்டிங்கில் என்னை மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்கீங்க? நான் இப்போ இந்த ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட் கிடையாதா? நீங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலி பாண்டிங்கில் இருக்க சொல்ல மட்டும் என்னை மட்டும் ஏன் மூவ் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கொஞ்சம் கோவமாக பேசினோம். அது ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜீன் பேச வேண்டாம். ஹயாங்ஸ், நீ என்னோட ஹயாங். ஹயாங் தானே நீ? என்னோட ஹயாங் தானே நீ? என் லைஃப்பில் இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் சீட் பண்ணி ஏமாற்றுறான், உன்னோட பிரதரை ஏமாத்துறான்ங்கிற திங்கிங் உங்கள் 2 பேருக்குமே வரல. உங்கள் 3 பேருக்குமே வரல. 3 பேருமே அவனுக்கு சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி தானே? அவங்க 3 மெம்பர்ஸ் ஆவது டேயோட பிரதர்ஸ், அதனால டே என்ன பண்ணாலும் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் 3 மெம்பர்ஸும் என்னோட பிரதர் தானே, அப்போ ஏன் மேலே உங்களுக்கு திங்கிங் கிடையாது, அப்படி தானே? அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக கத்தி திட்டுறாரு ஜேகுப்பு ஜிமினவன். இந்த மாதிரி திட்டிட்டு, உங்களெல்லாம் என்னோடய பிரதர்ஸை நான் திங்க் பண்ணோம்ல, என்னடா சொல்லணும்? என் மேலே லவ் கேர் காட்டுறதுக்கு இந்த ஹவுஸில் யாருமே இல்லை பிள்ளைக்கு, என் பேரண்ட்ஸ் கூட டேக்கிட்ட சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக பயங்கரமாக டே மேலே கோட்டை கட்டாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே அவ்வளோ பேர் மேலேயும் கோட்டை கட்டுற மூமெண்ட்டுக்கு டே தான் ஜங்கு கிட்ட அது மாமா அப்படிங்கிற மாதிரி பேச வருவாரா? யார்டா மாமா? யார் மாமா? என்ன மாமான்னு சொன்னதோட அப்படியே மெல்ட் ஆகி உன்கிட்ட வந்துடுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோவமாக கத்துறதை பட்டுட்டு, மாமா கோவப்படாதடா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிக்க வருவாரா? ஆனால் நம்ம ஜங்குக்கு எதையுமே பேசலை, யாருக்கிட்ட எந்த ஃபைட்டும் பண்ணலை, அப்படியே நேராக ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இந்நேரத்துக்கு ஜங்கு கண்டிப்பாக ஃபைட் பண்ணியிருக்கணுமே, ஆனால் அவன் ஏன் ஒரு தடவை கூட யாரையுமே திட்டாமல் அப்படியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜங்குக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. என்னென்னா தன்னையே சீட் பண்ணி ஏமாற்றிருக்கான். இவ்வளோ டேஸ் நான் எந்த ஒர்க்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனோ அந்த ஒர்க்கை எனக்கே தெரியாமல் ஃபேமிலி சப்போர்ட்டில், அவ்வளோ பேரோட சப்போர்ட்டில், கேரில் ஒரு மாடலாக ட்ரெயின் ஆகியிருக்கான். அதுக்கான ஒவ்வொரு பிளேஸ்க்கு நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேஸுக்கு கூட்டிகிட்டும் போயிருக்காங்க. இப்போ ஃபைனலில் வின் பண்ணி ட்ராஃபியை வாங்கியிருக்கான். அப்போ நான் என்ன சொன்னாலும் அப்போ இவங்க யாருக்கும் அது பெருசாகவே தெரியல. நாளைக்கு அவன் ஒரு மாடலாக என் முன்னையே நிற்பான். நான் மாடலாக தான் ஆவேன், உனக்கு என்ன ப்ராப்ளம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்படி தானே? அதுக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் தேவையே இல்லை பொழுக்குங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக் ரூம்குள்ளே உட்காந்துட்டு க்ரை பண்ணுறாரு. அந்த பெயினை அவரால் கோவத்தை காட்டி ஃபைட் பண்ணி அந்த பெயினை அவரால் வெளிப்படுத்த முடியல. அதுக்கு பதிலாக தன்னை அவ்வளோ பேருமே சீட் பண்ணிட்டாங்களே, ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சேர்ந்து சீட் பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி அவ்வளோ எமோஷ்னலாக க்ரை பண்ணுவாரா? அந்த மாதிரி க்ரை பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரூம்குள்ளே இப்போ நம்மகிட்டே அப்படியே என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரு ஆகி ஜங்குக்கை பாட்டு அப்படியே பக்கத்தில் வருவாரா? அந்த மாதிரி வந்தோம். அங்கேயே நின்றுட்டேன். ஒரு ஸ்டெப்பு இன்னும் பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன மாதிரி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது. என்னை இந்த அளவுக்கு நீ ஏமாட்டுவ, என்னை இப்படி ஒரு முட்டாளாக்கி வைப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டேயா என்கிட்ட நிறைய டைம் சொன்னான், டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸும் உன்னை சீட் பண்ணுறாங்கன்ட்டு. அன்னைக்கு ஏதோ அந்த ஃபோட்டோ ஷூட்டில் ஃபோட்டோ வச்சு பேசினதுக்கு என்னையே என்ன மாட்டிட்டு நீ வாவ் டேயாங் மாடலில் நீ ஆக்டிங் தான் நல்லா பண்ணுவியே, அந்த ஆக்டிங்கை தான் அப்போ அன்னைக்கும் பண்ணியா? நான் கூட நீ பேசுனது நடந்துக்கிட்டதெல்லாம் வச்சு நீ ட்ரூவாக தான் என்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சி நான் தப்பாகவே திங்க் பண்ணிட்டேன். ஆனால் அது ஃபுல்லாக ஆக்டிங் அப்படி தானே? அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டிட்டு நான் நீடா எனக்கு எல்லாங்கிற மாதிரி உன்னை ஃபுல்லாக என்ஜாய் திங்க் பண்ண என்னை எப்பண்டா ஏமாற்றலாம், என்னை ஏமாற்றுனா நான் கண்டுபிடிக்க மாட்டேன், கண்டுபிடிச்சாலும் ஏன் டைட்டானு சொல்லிட்டு உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன் நினச்சியா? நான் சொன்னதையே நீ ஃபாலோ பண்ணலை.